அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் தொடக்க கல்வி 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள நாத்தாள் பதிவு செய்வதை தான் பார்க்க போகிறோம். மேலும் அதற்கான விடை ஆன்சர் கீயும் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் ப்ரௌசரில் போய் குரோம் ஓப்பன் பண்ணுங்கள். குரோம் ஓப்பன் பண்ணதுமே டிஎன் எக்ஸாம் இதை விட எக்ஸாம் நீ போட்டாலுமே நமக்கு ஏற்கனவே நம்ம இந்த எக்ஸாம் டிஎன் ஸ்கூல் கவர்மெண்ட் இதில் போனதுமே டிஎன் ஸ்கூல் அப்படின்னு முதல்ல இருக்கலாம். இதிலே தான் ஏற்கனவே நம்ம போயிருந்தாலும் இதில் போனதுமே சைன்இனில் 2 டைப்பாக பண்ணலாம். அவரவர்களுடைய 8 டிஜிட் ஐடி போட்டு பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணலாம். அதில் ஸ்கூல் நேமில் நீங்கள் போகலாம். ஸ்கூல் நேமில் போனதும் பாஸ்வேர்டு அடுத்து இந்த கேப்ஷா இருக்குல்ல அதான் நீங்கள் பதிவு செய்கிறீங்க. 87546 அது சைன்இன் கொடுக்குறோம். சைன்இன் கொடுத்ததுமே உங்கள் ஸ்கூல் பெயர் அதுக்கு இடத்துல திரும்ப லாக் அவுட் கொடுத்து நம்ம வேறு ஸ்கூலுக்கெல்லாம் நீங்கள் தெரிந்த நண்பர்களுக்கெல்லாம் உதவி செய்யலாம். இதில் ஹோம், கேலண்டர், டேஷ்போர்டு, ஈவெண்ட்ஸ், ஆட் ஈவெண்ட், டிஸ்கிரிப்டிவ், ஆன்லைன் ஃபீட்பேக். இதில் வந்து ஹஸ்பண்டு எஸ்ஓபி இதெல்லாம் ஒவ்வொரு வகுப்புக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம். டாஸ்போர்டு டு ஸ்டேட்டஸ், ஆன்லைன், டிஸ்கிரிப்டிவ் ஈவெண்ட்ஸு, ஆட் ஈவெண்ட்டு. இதில் டிஸ்கிரிப்டிவில் நம்ம போயிடும். டிஸ்கிரிப்டிவ் ஏதாவது சந்தேகம் ஏதாவது வரலைன்னா கால் பண்ணி கேட்டுக்கலாம். 144-17க்கு இப்படி பண்ணால் அவங்க அந்த பிரச்சனையை தீர்த்துருவாங்க. டிஸ்கிரிப்டில் நம்ம போயிடும். டிஸ்கிரிப்டில் போகிறதுமே இன்றைக்கி 4ஆம் வகுப்புக்கு தமிழ் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்துக்கொள்ளலாம். இது நாளைக்கு 15லேருந்து இந்த டைம் வரை கொடுத்துருக்காங்க. நாளைக்கு 4:05க்கு இங்கிலீஷ் ஓப்பன் பண்ணுறதுக்கு பண்ணலாம். ஓப்பன் பண்ணும்போது ரெடி பண்ணலாம். ஏற்கனவே எடுத்தனால இதில் ஒவ்வொரு கிளாஸுக்கும் நீங்கள் வகுப்பு போட்டுக்கலாம். இப்போது 5ஆம் வகுப்பு மட்டும் சப்மிட் பண்ணால் 5ங்க வந்துருக்கு பார்த்தீங்களா. அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்த வாரம் 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு போட்டு பண்ணால் ஓப்பன் ஆகலை. நோ ஈவெண்ட்ஸ் அவைலபிள். இது அதற்கு முன்னால் தான் ஒரு நாளைக்கு முந்தி தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி டவுன்லோடு கொஸ்டின் பேப்பர் பண்ணிக்கலாம். இப்போ 6ஆம் வகுப்பு இவங்களுக்கு இல்லை. இதான இது ப்ரைமரி ஸ்கூலில் 6, 7, 8 மிடில் ஸ்கூலுக்கெல்லாம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 9, 10க்கு இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போது 4 சப்மிட் கொடுக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். இதில் அடுத்தால டவுன்லோடு ஆன்சர் கீ, இதில் அலோகேட் கொஸ்டின் பேப்பர், ஜெனரேட் கொஸ்டின் பேப்பர், டவுன்லோடு ஆன்சர் கீ இதை நம்ம தொட்டதும் டவுன்லோடு ஆன்சர் கீ நம்ம தொட்டதும் இப்போ இன்றைக்கி தான் தமிழ் 4ஆம் வகுப்புக்கு நடைபெற்றுள்ளது. இதில் சப்மிட் பண்ணால் இன்னும் நோ ஈவெண்ட்ஸ் அவைலபிள் இன்னும் வரல. இன்றைக்கி தான் பரிசை முடிந்ததுனால நாளைக்கு வரலாம். இப்படி ஒரு நாள் விட்டு ஒவ்வொருத்தரும் இதில் லிஸ்ட் ஆஃப் டவுன்லோட்ஸ் கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஆன்சர் கீஸ் இதுலேயும் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஈவெண்ட்டில் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் எடுக்கிற மாதிரி அதுக்கு ஆன்சர்லாம் ஏற்கனவே ஒவ்வொரு வகுப்புக்கும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஈவெண்ட் ஏதாவது இருந்தால் பண்ணிக்கலாம். அதை காப்பி பண்ணிக்கலாம், சிஎஸ்வி பண்ணலாம், எக்ஸல் பண்ணிக்கலாம், பிடிஎஃபாக எடுத்துக்கொள்ளலாம். இப்போ டவுன்லோட் ஆன்சர் கீ தான் நம்ம மாதிரி இன்றைக்கி இல்லை நாளைக்கு கொடுக்கும்போது எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு நேரமும் நம்ம போய் இது பண்ணலாம். ஏதேனும் ஃபீட்பேக் இருந்தால் இதில் கொடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி ஃபீட்பேக் கொடுக்கலாம். அதாவது வினாத்தாள் பள்ளியில் சர்வர் அமைப்பில் பதிவிறக்கம் செய்ய முடிந்ததா எஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். வினாத்தாளை பதிவிறக்கம் செய்ய எதுவும் சிரமம் ஏற்பட்டதா அப்படின்னா இல்லை. ஏன்னா அதுக்கேற்றவாறு சரி பண்ணிடுவாங்க. அந்த நேரத்திற்கு சரியாக வரவில்லை என்றால் பண்ணிக்கொள்வாங்க. இதில் தேர்வு போர்ட்டலில் மாணவர்கள் என்ன கருத்துக்களை வழங்கினார் இதையும் கொடுத்துக்கொள்ளலாம். அடுத்து வாட் இஸ் இந்த மாதிரி இதில் ஃபீட்பேக். அடுத்து ஆட் ஈவெண்ட்டெல்லாம் இப்போ அவங்க கொடுக்க மாட்டாங்க, பிறகு கொடுத்துலாம். ஈவெண்ட் டைட்டில், கொஸ்டின் பேப்பர், ஈவெண்ட் மோடு, என்ன மோடு, செலக்ட் கிளாஸ் இதெல்லாம் ஆட் ஈவெண்ட் கொடுத்து ரெடி பண்ணலாம். இப்போலாம் தேவையில்லாத இருக்கும்போது எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ திரும்ப நம்ம ஹோம் போய் திரும்ப மீண்டும் நம்ம தனித்தனியாக பல இது மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி பயனுள்ளதாக முறையில் மாணவர்கள் செய்யலாம். இந்த காணொலி கண்டுகளித்த அனைவருக்கும் மிகுந்த நன்றி. வணக்கம்.